டெல்லி வாச சிஎஸ்கே மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டெல்லி 21 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எல்லாம் நினைச்சாங்கன்னா சிஎஸ்கே அடிச்சு துவைச்சிருவாங்க டெல்லியை நினைச்சாங்க. பட் டெல்லி அவங்களோட ஏ கேம் கொண்டு வந்துட்டாங்க சொல்ல முடியும். தொட்டதெல்லாம் ஹிட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் எக்ஸாக்ட்லி டெல்லி கேபிட்டல்ஸ் பண்ணாங்க. அவங்க போட்ட ஸ்ட்ராட்டஜி பிளானிங் எல்லாமே பக்கா ஒர்க் அவுட் ஆச்சு. ரிஷப் பண்டோட கேப்டன்ஷிப்பா இருக்கட்டும், போலர்ஸ் போட்ட லைன் அண்ட் லென்த்தா இருக்கட்டும், எஸ்பெஷலி அவங்களோட யாக்கர்ஸ் ஸ்லோ டெலிவரிஸ் சென்னை பேட்ஸ்மேன்ஸ்னால பெருசா ஒண்ணுமே பண்ண முடியல. இனிஷியலா 191 அடிச்சாங்க டெல்லி. ரிஷப் பண்ட், வார்னர், பிருத்வி ஷா அந்த கேம்ல ஒரு வழியா வந்தாரு. சோ நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. போலிங் வைஸ் சிஎஸ்கேக்கு பத்திரானா செமையா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. அவரோட யாக்கர்ஸ் வேற லெவல். பட் மத்த போலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிசப்பாயிண்டா தான் இருந்தாங்க. டெஃபினட்டா துஷார் தேஷ்பாண்டேவை நம்ம பாராட்டி ஆகணும். அவரும் கன்சிஸ்டன்டா நல்லா போடுறாரு. சேசிங்ல அந்த நியூ பால்ல கலீல் அஹ்மதும் இஷாந்த் சர்மாவும் போட்ட போலிங்ல வந்து பாத்தீங்கன்னா திணறிட்டாங்க சிஎஸ்கே பேட்ஸ்மேன், எஸ்பெஷலி ரச்சின் ரவீந்திரா. 12 balls 2 runs ஒரு டிஃபரெண்ட் ஆன ஒரு கேம் தான் நாம பார்த்தோம். ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டாரு. பட் இந்த எண்ட் எம்எஸ் தோனி வந்து ஒரு வேற லெவல்ல ஒரு கேம் விளையாடி ஈவன் தோ சிஎஸ்கே தோத்தாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வைபை கொடுத்துட்டு போயிட்டாரு தான் சொல்ல முடியும். பட் ஸ்டில் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபார் சிஎஸ்கே, அதுல எந்த டவுட்டும் இல்ல. சோ டெல்லியோட எஃபர்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.